சிவம் மருத்துவமனை ஆரோக்கியமே வரம். வணக்கம், நான் டாக்டர் கனிமொழி பேசுகிறேன். பொதுவாக இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுற வார்த்தை என்னன்னா, எனக்கு டிப்ரெஷன் இருக்குது. டிப்ரெஷன்னா என்ன? அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. டிப்ரெஷன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம உணர்வும் சிந்தனைகளும் மாறுறது தான் டிப்ரெஷன். டிப்ரெஷன் யாருக்கெல்லாம் வரும்? பொதுவாக டிப்ரெஷன் 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகப்படியான டிப்ரெஷன் வருது. டிப்ரெஷன் வரும்போது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதிகப்படியாக நம்ம கவனத்தை எதுலையுமே செலுத்த முடியாது. அதிகப்படியாக கோபம் வர்றது, அதிகப்படியாக மற்றவங்களோட எரிச்சலோட திட்டும் போதும் சரி, நம்ம சாப்பாடெல்லாம் நேரம் தவறி சாப்பிடுவோம், நிறைய தூக்கம் சரியாகவே வராது, எதை பற்றியாவது எனி டைம் யோசிச்சுட்டே இருக்கிறது. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் தொடர்ந்து ஒரு 2 வாரம் இருக்குன்னா கண்டிப்பாக டிப்ரெஷன் இருக்குன்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான சிம்டம் தொடர்ந்தது அப்படின்னா, நிறைய தூக்கம் சரியா இல்லை, அதிகப்படியான உடல் எடை குறையிறது, நேரம் தவறி சாப்பிடும், எப்போ வேணால் சாப்பிடுவோம், அதிகப்படியாக சாப்பிடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் இருக்கும்போது உடல் எடை ரொம்ப குறைஞ்சிடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா ரொம்ப அதிகப்படியாக உடல் எடை அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அதிகப்படியாக கோவப்படும் போது சிலர்லாம் அதிகமாக சாப்பிடும் போதும் உடல் எடை அதிகமாகும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தொடர்ந்து ஒரு 2 வருஷமாக இருக்குது அப்படின்னா டிஸ்தீனியான்னுவாங்க. அப்போது அதிகப்படியான மனசோர்வு, மனக்கவலை இருக்கிறவங்களுக்கு டிஸ்தீனியா இருக்குன்றதை நம்மளே புரிஞ்சுக்கணும். ஸோ 2 வருஷம் தொடர்ந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, தயவு செய்து அருகில் உள்ள மருத்துவரை அணுகி என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், எனக்கு என்ன மாதிரி கஷ்டமாக இருக்குன்றத கண்டிப்பாக அருகில் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நிறைய ஷேர் பண்ணுங்க. எதை பற்றியும் மற்றவங்களோட ஷேர் பண்ணாமல் அமைதியாக தனிமையில் இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. டிப்ரெஷன் இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றத கவனிக்காமல் நம்ம விடும்போது பிற்காலத்தில் நம்ம நிறைய தற்கொலை எண்ணங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு அமையிறது. இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் வருஷத்துக்கு 1200 பேர் தற்கொலை எண்ணம் அதிகமாகிறதால தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தற்கொலை எண்ணம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் இந்த அதிகப்படியான மன அழுத்தம் உங்களுக்கு எதனால் வந்திருக்குன்றத நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. இது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கா, வாட்டெவர். இப்போ நான் ஒரு அப்பாவோட சண்டை போட்டிருக்கலாம், இல்லை ஒரு அம்மாவோட சண்டை போட்டிருக்கலாம், ஒரு கணவரோட சண்டை போட்டிருக்கலாம். ஸோ அதை நினச்சி அவங்க ஏதாவது உங்களை திட்டி இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அதையே நினச்சி நீங்கள் மனசு வேதனைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதை அடுத்தவங்க கிட்ட நீங்கள் சொல்லிடும் போது அந்த விஷயம் அப்போவே முடிஞ்சிடுது. ஆனால் இதை நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாமல் திரும்ப அந்த எண்ணத்தை யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அதிகப்படியான டிப்ரெஷனில் நீங்கள் தள்ளப்படுறீங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் மற்றவங்களோட ஷேர் பண்ணி அந்த ப்ராப்ளமை அப்போவே சரி பண்ணுறது ரொம்ப நல்லது. பிற்காலத்தில் தற்கொலை எண்ணம் வராமல் இருக்கும் இல்லையா? டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. சிவம் மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணுன்றது மட்டும்தான். நோய் குறித்த பயமா? இனி வேண்டாம். நோய்கள் வர ஒரே காரணம் உடலில் பல நாள் தேக்கி வைத்த கழிவுகளின் தேக்கமும் தவறான வாழ்வியல் வழிமுறைகளும் மட்டுமே. சர்க்கரை நோய், மூட்டுவலி, சைனஸ், ஆஸ்துமா, சோரியாசிஸ், குழந்தையின்மை முதல் மாரடைப்பு வரை சித்தர்கள் அன்றே கணித்த 4448 நோய்களுக்கும் எளிமையான மருத்துவத்தை இன்றும் சேவையாக செய்யும் டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. ஆயுர்வேதிக மருந்து சாப்பிட்றது, கனிமொழி அம்மா கிட்ட சாப்பிட்றது சிறப்புன்னு நினைக்கிறேன். நான் உயிர் போச்சதே மரத்துக்கிட்ட தான். சொன்னது பூரா குணமாயிடுச்சுங்க. ரொம்ப நாளைக்கு நல்ல மாதிரி இருந்து மக்களை காப்பாற்றணும். நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரோக்கியம் வரமாக சிவம் மருத்துவமனை 8111 044 6000.